நேயர்களே வணக்கம். என்னுடைய சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நான் இந்த யூடியூப்பை விட்டு நிற்கலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் எதுவுமே இல்லை. நானும் ஒரு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ தான் 250 வந்திருக்குது. 1000 வரும்னு பார்த்தா வாட்ஸ்அவர் வேறு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால் யூடியூப் நிற்கலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஓகே, இன்றைக்கி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லபடியாகவும் இருக்கிறாங்க, நல்லா ஃப்ரெண்டுக்கு கை கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய ஃப்ரெண்டு நான் பழகினதில் சித்ரா, நிர்மலா, கண்ணகி, அமுதா, இப்படி 4 பேர் தான். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. 4 ஃப்ரெண்டில் இப்போதைக்கு 3 ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க. 2 பேர் கொளுத்திக்கிட்டாங்க. ஒரு ஆள் வந்து கிட்னி ப்ராப்ளத்தினால கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இறந்துட்டா. இப்போ ஒருத்தி நிர்மலான்னு ஒருத்தி இருக்கிறா. அவ்வளோதான், ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்குது. மற்றபடி எல்லாருமே நான் யார்கிட்டையும் பழக மாட்டேன் அவ்வளோவா. என்னென்ன ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், உயிரை கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கிடைக்கிற ஃப்ரெண்டு எப்படின்னா உயிரை எடுக்கிற ஃப்ரெண்டுங்க கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களை நம்ம வந்து வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டோம். நல்லா பழகுவாங்க. நம்மக்கிட்ட பழகிற பழக்கமே வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இப்படி ஒரு ஃப்ரெண்டா நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறமா அவங்க பின்னாடி நமக்கு பின்னாடி குழி தோன்றது நமக்கே தெரியாது. நமக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ பெரிய குழி தோண்டுவாங்கன்றது நம்ம கீழே அதை விழுந்த பிற்பாடு தான் நமக்கு தெரியும். நமக்கு இவ்வளோ பெரிய பழத்தை போட்டிருக்கிறாங்களான்ட்டு பழத்தை போட்டு முடிவாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அளவு. நம்ம வீட்டு வந்து நல்லபடியாக பழகிற பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கூட பழக வச்சுக்கிறோம், எல்லாமே அது ஓகே. ஆனால் அந்த வில்லங்கமான ஃப்ரெண்டுங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு காணாமல் போயிடும். கன்ஃபார்ம் நம்ம பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு காணாமல் போயிடும் இல்லையா? நம்ம வீட்லேயே ஏன் அவ்வளோ போகிறீங்க? என் தம்பி, சின்ன தம்பி மீஞ்சூரில் இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்கான், அவன் இது பிஎஃப் பணம் 20,000 வந்திருக்குது அவனுக்கு. அது பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அவன் காசு இது ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காசை கொண்டு போய் ஃப்ரெண்டு எதிர்க்கையே செலவு பண்ணியிருக்கிறான். அந்த பையன் எதிர்க்கையே காசு எடுத்து பாட்டில் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. பண்ணிவிட்டு அந்த காசை கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்கிறான். அவன் பொண்டாட்டியும் பசங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்குங்க. இவன் ஒன்று எங்கள் சித்தி கையில் கொடுத்துருக்கணும், அவன் கொடுக்காததுனால இதை கொண்டு போய் இப்போ பொண்டாட்டி கையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சாமி படத்தில் வச்சுருந்துருக்கிறார். சாமி படத்தில் இந்த பையன் கூட வந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த காசை எடுத்துகிட்டு பர்ஸோடு எடுத்துகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டார். இதுதான் ஃப்ரெண்டு. ஒவ்வொரு ஃப்ரெண்டு குழி நோண்டிக்குள்ளே வச்சு புதைச்சிருவாங்க. ஒரு ஃப்ரெண்டுங்க நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் பழகிற பழக்கத்தை பார்த்து பழகுங்க. யாரை எப்போ நம்புறது, யார் எப்போ நம்பக்கூடாது நமக்கே தெரியாது. இருந்தாலும் ஒரு அளவு இருக்குது. இது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவோம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமோ எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை சொந்தக்காரங்க எதையுமே ஒரு அளவு இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்கிட்டே இருக்கும். இல்லையா நம்ம லைஃப்பை தலைகீழ கவுத்து விட்டுட்டு அவங்க நல்லா இது எப்படி சொல்லுவாங்க, நம்மளை தலைகீழ கவுத்துட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க கரெக்டாக போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க வீட்டில் நீங்கள் போய் பண்ணி பாருங்களேன். பண்ண முடியுமா? அவன் கூட்டிகிட்டு போவானா? ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இருக்காது உங்கள் மேலே. நான் பண்ணுற தப்பு நீ பண்ணுவேன்னு நினச்சிட்டு அவன் செய்ய மாட்டான். இதே நல்லா பழகுறாங்களே அவங்க ஃப்ரெண்டு கூட நீங்கள் வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுக்கு நீங்கள் வரலாம், அவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா என் ஃப்ரெண்டு என்ன மாதிரி தான் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு அவன் கூட்டிகிட்டு போவான். ஒவ்வொரு குணம் வந்து நம்மளை நல்ல குணமாக இருந்தால் நம்ம குணம் அந்த பையனுக்கும் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த குணம் வந்து அந்த பையன்கிட்ட இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பார்த்து பழகணும். பழகிற பழக்கம் எப்பவுமே ஒரு உஷாரான பழக்கமாக இருக்கணும். ஓகேங்களா? இது ஃப்ரெண்டுங்கன்ற ஒரு இதில் சொல்கிறேன். நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன்.
என் வேலையில் கூட என் கூட நல்ல பேசுவாங்க. அப்புறம் பார்த்தா எனக்கே பின்னாடி குழிய பறிப்பாங்க. லேடீஸ் தான், ஜென்ஸுங்க யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஜென்ஸுங்க எல்லாருமே அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. அதனால பழக்கம் என்னன்ற மாதிரி வச்சுக்குவோம். இது லேடிஸ்னால் சரி நம்ம குடும்ப விஷயம் அதெல்லாம் பேசுவோம். ஆனால் அவங்க நமக்கு பின்னாடி குழிய பறிப்பாங்க. அதனால் ஃப்ரெண்டுன்றது என்னன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.